Hi viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியான மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டில் மொச்சக்காய் நல்லா கிடைக்கிது. இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா விளைஞ்ச மொச்சக்காயாக எடுத்துக்கிங்க, அதே நல்லாயிருக்கும். மொச்சக்காயை உரித்து பயிரை தனியாக முதல்ல எடுத்துடலாம். மொச்சை பயிறு குழம்புக்கு பிஞ்சி பயிறு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நல்லா விளைஞ்ச பயிராக இருக்கணும். 3/4 கிலோ மொச்சக்காய்க்கு இந்த அளவு பயிர் இருக்குது. இப்போ இந்த பயிர் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. நல்லா ஊறட்டும். ஊறின மொச்சப்பயிறு ஈஸியாக செதுக்கிறதுக்கு வரும். ஒவ்வொரு மொச்சப்பயிராக எடுத்து பிதுக்கி தண்ணியில் போட்டுடலாம். இந்த மாதிரியும் தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மொச்சப்பயிரையும் பிதுக்கி தண்ணியில் போட்டுடலாம். பிதுக்கின பயிரை தண்ணி இல்லாமல் வடித்து கண்ணு தட்டில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயை அடுப்பில் காய வச்சுக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் பிதுக்கின பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பபுள்ஸ்லாம் அடங்கி லேசாக செவக்கிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண பயிறு சூடாக இருக்கும்போதே உப்பும் மிளகாப்பொடியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாப்பொடி சேர்த்துக்கிங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே உப்பு மிளகாப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த பயிரில் உப்பும் காரமும் நல்லா பிடிச்சிக்கிடும். கிறிஸ்பியான மொச்சை பிதுக்கு பருப்பு ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.